வணக்கம். என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, ஓங்கியது எடப்பாடியார் கை. இபிஎஸ் பக்கம் தாவிய எஸ்பி வேலுமணி ஆதரவு எம்எல்ஏ மட்டுமா, அவங்க ஆதரவாளர்களும் இபிஎஸ் பக்கம் தாவி இருக்கின்றார்கள். அது மட்டும் இல்ல, நம்ம முதல்வர் மீது சிபிஐ வழக்கு பாய காத்திருக்கிறது. கவலையில் முதல்வர் விஜய். ஏன்பா முதல்வர் அப்படின்னு தப்பு பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அதற்கான விளக்கமும் இந்த வீடியோவில் இருக்க போது ஸ்கிப் பண்ணாத பாருங்க. ஆனா உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள், இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல யாரு தாவனாங்க, எதற்காக தாவனாங்க அப்படின்ற விஷயம் எல்லாம் கொஞ்சம் பின்னாடி பார்க்கலாம். ஆனா அதற்கு முன்பாக உங்ககிட்ட சில வார்த்தைகளை பேசிவிட வேண்டும். அதிமுக தோல்வி அடைந்த பிறகு கொஞ்சம் சோர்வாக தான் இருந்தது. ஆனா இன்னைக்கு படு சுறுசுறுப்பா இருக்கிறாங்க. இன்னைக்கு தமிழகத்துல அதிமுக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்ப்பு வரவேற்பு என்று சொல்லிட்டு ரொம்பவே சுறுசுறுப்பா இருக்காங்க. பட்டாசுகளும் பேனர் மீது சாணிகளும் செருப்படிகளும் தொடப்பகட்ட அடிகளும் அடித்து அதிமுக தொண்டர்களும் நிர்வாகிகளும் ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. ஏன்னா 25 பேர் வெற்றி பெற்ற பிறகு தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு தந்தார்கள். அந்த ஆதரவு தந்ததை இந்த 25 பேராலையும் நியாயப்படுத்த முடியல. அதே மாதிரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த கட்சியும் இந்த 25 பேர் போய் தமிழகாவுக்கு ஆதரவு அளித்தது நியாயம்தான் என்று சொல்லிட்டு யாராலையும் நியாயப்படுத்த முடியல. பழக்கருப்பையா எந்த அரசு கட்சி பக்கமும் சாயாதவர். அவர் சொல்றார், விஜய் மாற்றம் என்று வந்திருக்கின்றார். இந்த மாதிரி மாற்றம் 1977 கூட நடக்கல. இப்படி தன்னிச்சையாக சாதி பார்க்காம, மதம் பார்க்காம, பணத்தை பார்க்காம, சொந்தம் பந்தம்னு பார்க்காம, வேட்பாளர் யாருன்னு தெரியாம மக்கள் வாக்களித்திருக்கிறாங்க. ஆனால் ஊழலில் ஊறி போய் பதவி சுகம் எங்களுக்கு வேண்டும் என்று ஏங்கி தவிக்கின்ற இந்த பெருச்சாளிகளை எதற்காக ஆதரவளிக்க வேண்டும் என்று விஜய் கேட்டாரு. அவங்க ஆதரவை ஏன் எடுத்துக்கிட்டாரு? இந்த 25 பேரும் உள்ள வந்தாங்கன்னா விஜய் அவர்களால் நல்லாட்சி கொடுக்க முடியுமா? மாற்றம் என்று சொல்ல முடியுமா? இப்ப விஜய்க்கு அவப்பெயர் தானே, ஒரு கட்சியை உடைச்சிட்டாருன்ட்டு ஒரு அவப்பெயர் தானே. விஜய் குதிரை பேரத்தில் ஈடுபட்டார் என்ற அவப்பெயர் தானே. மக்கள் நாங்க இருக்கிறோம் விஜய், நீ வந்துட்ட மாற்றத்தை தருவேன் என்று சொல்லிட்டு உங்க பக்கம் நின்ன மக்களுடைய நம்பிக்கையை தூள் தூள் ஆக்கிட்டு அதிமுக வந்த 25 பேர் தான் எனக்கு பக்கபலமா இருக்க போறாங்க, என் ஆட்சியை காப்பாற்ற போறாங்க நீ நம்பறியே. இது ஓட்டு போட்ட மக்களுக்கு துரோகம் இல்லையா? இதுக்கு பேர் தான் தூய ஆட்சியா? இதுக்கு பேர் தான் மாற்றமா? தயவு செய்து இந்த 25 பேருக்கு அமைச்சர் பதவி கொடுக்காதீங்க. கொடுத்தீங்கன்னா உங்க ஆட்சி களங்கம் பெற்றுவிடும் அப்படின்னு பழக்கருப்பை அவர்கள் நம்ம முதலமைச்சருக்கு கோரிக்கை வச்சுட்டார். திமுக காரன் இந்த 25 பேர் செய்ததை நியாயம் என்று நியாயப்படுத்துறானா? வில்சன் சொல்றார், சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் தப்பு பண்றாரு. கட்சி தாவல் சட்டத்தின் அடிப்படையில் இந்த 25 பேருடைய பதவியை பறிக்கணும்னு சொல்லிட்டு திமுகவுடைய மூத்த வழக்கறிஞரும் எம்பியுமாக இருக்கக்கூடிய வில்சன் சொல்றார். இது அந்த கட்சிக்கு துரோகம் மட்டும் கிடையாது, அதிமுகவுக்கு உங்களை நம்பி வாக்களித்த மக்களை ஏமாத்துற விஷயம். யாருக்கு வேண்டுமானாலும் வாக்களிப்பாங்க, ஆனால் வாக்களித்த மக்களுக்கு துரோகம் பண்றாங்க பாருங்க. விஜய் போன்றவங்க அவங்களுக்கு வாக்களிக்கவே மாட்டாங்க. நாம இவனை நம்பி வாக்களிப்போம், ஆனா இவன் ஊழல்வாதியை கூட போய் கை சேர்த்துக்குவான். அதனால ஊழல்வாதியுடன் கை கோர்க்கின்ற இவன் எப்படி மாற்றாகும்? இவனுக்கு நாம ஏன் ஓட்டு போடணும்? அதனால சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் இந்த 25 பேருடைய பதவியை பறிக்கணும், அதுதான் நடுநிலைமை. ஆனா உங்களுக்கு ஆதரவாக வாக்களித்தான் என்பதற்காக இந்த 25 பேரை காப்பாற்றுகின்ற முயற்சியில இந்த சபாநாயகர் ஈடுபடுகின்றார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே கேலி கூத்தாக்குறார் அப்படின்னு திமுக காரன் கண்டிக்கிறான். தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த கட்சியும் சரி இந்த 25 பேர் செய்த செயலை நியாயப்படுத்தவே இல்லை. குறிப்பா தமிழக வெற்றி கழகம் இருக்காங்க தெரியுமா, அவங்களே இதை நியாயப்படுத்த முடியல. அப்பா நாங்க ஆதரவு கேட்டோம்பா, அவங்க ஆதரவு தந்தாங்கப்பா, ஆதரவு தந்ததுல என்னப்பா தப்பு அப்படின்னு எந்த ஒரு தவேக்காரனாலையும் சரி இந்த 25 பேர் ஆதரவு அளித்ததை நியாயப்படுத்தவே முடியல. அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா, அது அவங்களுடைய உட்கட்சி விவகாரம், நாங்க அதை பத்தி பேசவே வேண்டாமே, நாங்க ஏன் பேசணும்? யார் சொல்றாங்க அப்படின்னு கேக்குறீங்களா? தவேக்க அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நிர்மல்குமார் சொல்றார், அதிமுக நடப்பது உட்கட்சி பிரச்சனை, எங்க பிரச்சனையும் கிடையாது, நாங்க அவங்க கிட்ட ஆதரவே கேட்கலையே. வி எஸ் பாபு முன்னாள் முதலமைச்சரை தோக்கடிச்சவர்,
அதிமுக அவடா வந்து ஆதரவு தரான். நாங்க என்ன கேட்டோமே என்ன? எங்களுக்கு தான் ஏற்கனவே 5 கட்சிகள் ஆதரவு தந்திருக்கிறது. 120 தொகுதிகளுக்கு மேலாக எங்களுக்கு செல்வாக்கு இருக்கிறது. 120 எம்எல்ஏக்கள் ஆதரவு இருக்குது. நாங்க அதிமுக கிட்ட போய் நின்னோமே என்ன? அவனா வந்து கொடுத்தான். அவன் செஞ்ச தப்பு. நாங்க எங்க தப்பு செஞ்சோம்? எங்களுக்கு 120 எம்எல்ஏக்கள் ஆதரவு இருக்கும் போது நாங்க ஏன் குதிரை பேரத்தில் ஈடுபட போறோம்? அதிமுக காரன் எதனா சொல்லிட்டு இருப்பான், நாங்களா பொறுப்பு அப்படின்னு. யாருக்கு ஆதரவு தந்தாங்களோ இந்த 25 பேரும் அவங்களே வந்து ஏப்பா அவங்க ஆதரவு அளிச்சதுல என்னப்பா தப்பு? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம், அந்த அரசாங்கம் 5 ஆண்டு இருக்கணும் என்பதற்காக அவங்க ஆதரவு தந்தாங்க. அதுல என்ன தப்பு அப்படின்னு யாராலையும் முட்டு கொடுக்க முடியல. போற வரவெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தான் கொறடாவை நியமிக்கிறதுக்கான அதிகாரம் இருக்குது. அதனால சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமா முடிவெடுத்து இந்த 25 பேருடைய பதவியை பறிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ மொத்தத்துல ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் தமிழக அரசியல் களமும் இந்த 25 பேர் செய்த துரோகத்தை, இந்த 25 பேர் செய்த தவற யாராலையும் நியாயப்படுத்தவே முடியல. இன்னொன்னு, இந்த 25 பேருக்கு ஒரு கரும்புள்ளி விழுந்திருக்குது. எதனால தெரியுமா? தமிழக வரலாற்றில் இதுவரைக்கும் குதிரை பேரம் நடந்ததே கிடையாது. அதாவது எலெக்ஷன் நடந்து முடிந்து ஒரு குறிப்பிட்ட எம்எல்ஏக்கள் வந்து ஏம்பா என் சொந்த கட்சிக்கு ஆதரவளிக்காம நான் இன்னொரு கட்சிக்கு தான் ஆதரவளிப்பேன்னு சொல்லிவிட்டு சொந்த கட்சியை உடைச்சிக்கிட்டு இன்னொரு கட்சிக்கு ஆதரவளித்த கதை நம்ம தமிழகத்தில் இல்லவே இல்லை. கூட்டணி கட்சி ஆதரவுடன் வந்து ஆட்சி நடத்துனதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். வெறுமனே 97 இடங்கள் தான் 2006 இருந்து 2011 வரைக்கும். அன்னைக்கு கூட குதிரை பேரம் நடக்கல. இது யார் சொல்றது தெரியுமா? முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், இப்படி எதிர்கட்சிகளே வந்து தவக செஞ்சது தப்பு. தமிழகத்தில் ஒரு புதிய கலாச்சாரத்தை உருவாக்கிட்டாங்க. அந்த 25 பேர் மீதும் கரும்புள்ளி விழுந்து போச்சு. இன்னைக்கு அந்த சொந்த கழகத்துக்கு துரோகம் பண்ணிட்டு பதவிக்காகவும் பணத்துக்காகவும் இவங்க போறாங்களே, இவங்களை மீண்டும் மக்கள் எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஆதரிப்பாங்க? தவேகா மூலமாகவே இவங்க பதவி ராஜினாமா பண்ணிட்டு வேட்பாளர் நிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், நிச்சயமாக இந்த 25 பேருக்கு தவேகா காரனே ஓட்டு போட மாட்டோம், விஜய் சொன்னாலும் ஓட்டு போட மாட்டோம். அவ்வளவு துரோகம் பண்ணிட்டு போயிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய அனுதாப அலையா உருவாகிருக்கு. ஸோ அதனால தனக்கு தானே தலையில மண்ணை வாரி போட்டுக்கிட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய கேசி வீரமணி எம்எல்ஏ, திருப்பத்தூர் எம்எல்ஏ, திருப்பத்தூர் வடக்கு மாவட்ட செயலாளராக இருந்தவர், அவங்க எஸ்பி வேலுமணிக்கு ஆதரவு தெரிவித்திருந்தாங்க. அவர் இப்போ எடப்பாடிக்கு ஆதரவாக மாறி இருக்கின்றார். பெஞ்சமின் வந்து எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து விட்டு வெளியூர் போயிட்டார். வந்த பிறகு பதவி பறிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்ன பிறகு எடப்பாடி யார் எந்த எல்லைக்கு ஒன்னாலும் போவார்னு சொல்லிவிட்டு அம்மா சமாதியில் போய் அழுதுட்டு எடப்பாடி பழனிசாமி வந்து சந்திச்சிட்டார். சந்திச்சு நான் எப்போதும் உங்களோட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டார். கோசி வீரமணி எம்எல்ஏ அவர் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, நாம எஸ்பி வேலுமணி அவர்களுக்கும் அவங்க கூட இருக்கிறவங்களுக்கும் ஆதரவு தெரிவித்தோம் என்றால் ஒரு 4 பேருக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும். ஏன்னா தவேகா காரங்க 10 அமைச்சர் பதவி, அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் 10 கோடி ரூபாய் பணம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதற்கெல்லாம் நான் ஆதரவளிக்கவில்லை. நான் கட்சியிலே பணத்தை எதிர்பார்க்காதவன், இன்னொரு கட்சியில தான் நான் போய் பணத்தை எதிர்பார்க்க போறேன். நான் பணத்துக்காக ஆதரவளிக்கல. என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளா கூட இருந்தவங்கள ஒரு 10 பேர் அமைச்சர் ஆகிறாங்கன்னா நல்லது இல்லையா? ரெண்டாவது, அடுத்து வருகின்ற உள்ளாட்சி தேர்தல், ஏகப்பட்ட உள்ளாட்சி தேர்தல் இடங்களை வாங்கி நாம வெற்றி பெற்றோம் என்றால் நம்ம கட்சி பலம் பெறும் இல்லையா? அதற்காக ஆதரவளித்தேன். ஆனா மண்குதிரை கூட்டணியாக இருக்கக்கூடிய இந்த 25 பேருடன் நான் சேர்ந்தேன்னா நான் அழிஞ்சிருவேன். அது மட்டும் இல்ல, எடப்பாடியார் பக்கம் தான் வந்து எல்லா மக்களும் இருக்காங்க, தொண்டர்களும் இருக்காங்க. அதனால எடப்பாடியார் என்ன முடிவு எடுக்கின்றாரோ அந்த முடிவுக்கு நான் கட்டுப்படுவேன். புதுசாக கேசி வீரமணிக்கு பதிலாக மாவட்ட செயலாளர் நியமிச்சிட்டாங்க. அப்படி இருந்தாலும் அந்த மாவட்ட செயலாளரை அப்படியே ஆபீஸுக்கு வர வச்சு அவருக்கு ஆதரவு தெரிவித்து நீ ஏன் மாவட்ட செயலாளர் இரு, ஆனா நான் அதிமுக தான் இருப்பேன், எடப்பாடியார் பக்கம் தான் இருப்பேன் அப்படின்னு பேட்டியளித்து விட்டார். சோ இந்த மாதிரி உண்மை விசுவாசிகள் போக போக பழிப்பாவத்துக்கு அஞ்சு பணத்தாசைப்படாதவங்க, பதவி ஆசைப்படாதவங்க கட்சிக்கு நேர்மையா வந்து சேர்ந்துடுறாங்க. அதனாலே வந்து எடப்பாடி பழனிசாமியுடைய கையானது ஓங்கி இருக்குது. அது மட்டும் இல்ல, சிவி சண்முகத்துக்கு ஆதரவாக மேட்டூருடைய முன்னாள் எம்எல்ஏ சிங்கார் அவர்கள் ஆதரவு தெரிவித்திருந்தார். ஆனா இப்போ நான் எடப்பாடியார் பக்கம் பா, நான் தப்பு பண்ணிட்டேன்பா, பயங்கரமா வந்து எங்க ஊர்ல இருக்கவங்க அத்தனை பேர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். ஏன் இந்த மாற்றம்? நம்ம ஆரம்பத்தில் சொன்ன தெரியுமா, இன்னைக்கு அதிமுக தொண்டனை பொறுத்த வரைக்கும் தோல்விக்கு பிறகு கொஞ்சம் சுவண்டு போய் இருந்தா
ஆனா இந்த துரோகிகள் பண்ண வேலையினால இந்த துரோகிகளை இந்த தருணத்துல நாம பொதுவெளியில அம்பலப்படுத்தவில்லை என்றால் இந்த மாதிரி கட்சிக்கு எதிராக 100 பேர் கிளம்புவான். ஐடி விங்ஸும் சரி, எடப்பாடியாரும் சரி, இந்த துரோகிகளுடைய முகத்தை கிழித்தெறிந்தாங்க. பொதுவெளியில நாரோ நாரிச்சு. அது எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம், சி. விஜயபாஸ்கருடைய பேனர்லாம் வந்து சாணி அடிச்சு, செருப்பால் அடிச்சு, தொடப்பட்டையில் அடிச்சு, நடுத்தரில் வீசி எறிஞ்சிட்டு போறாங்க. அதுலயும் தெருத்தெருவா எடுத்துட்டு போய் அடிக்கிறாங்க. அதிமுக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டாங்க. எங்களையா குறைத்து மதிப்பிடுற, எங்க கட்சியா காலி ஆயிடுச்சு, பாடுறா என்ன நடக்குது அப்படின்னு அதிமுக வலிமையை காட்டிட்டாங்க. யாருக்கு கட்சியில செல்வாக்கு இருக்குது அப்படின்னு காட்டிட்டாங்க. சோ இந்த சமூக வலைதளத்தில் வரக்கூடிய எல்லா எழுச்சிகளையும், எல்லா போராட்டங்களையும், எல்லா எதிர்ப்புகளையும், எல்லா கொண்டாட்டங்களையும் பார்த்தவங்க ஐயோ எடப்பாடிக்கு எதிர்வாகுவா, சான்ஸ் நோ சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பக்கம் எல்லாரும் வந்திருக்கின்றார்கள். நல்ல மாற்றம் நிச்சயமாக. அங்க 24 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. கோசி வீரமணி இங்க வந்ததுனால அந்த 24 எம்எல்ஏக்களும் நாளைக்கு காலையில எத்தனை பேர் இங்க வருவாங்கன்னு நமக்கு தெரியாது. நிச்சயமாக அப்படி வந்தாங்கன்னா அதையும் நான் வந்து இன்னொரு வீடியோவில் நான் சொல்றேன். இதற்கிடையில நம்ம முதல்வர் சி. ஜோசப் விஜய் அவர்கள் மீது சிபிஐ வழக்கு பதிவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அதிமுகவுடைய மாநில வழக்கறிஞர் செயலாளர் இன்பதுரை அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார். ஏன் அப்படி சொன்னான்னு கேட்டீங்கன்னா, அதிமுகவுடைய 25 எம்எல்ஏக்கள் அவங்க கட்சிக்கு ஆதரவாக ஓட்டு போட்டாங்க இல்லையா, அது குதிரை பேரம் தான் என்பதை தவேகா காரங்களே ஒத்துக்கிறாங்க. ஏன்னா அமைச்சர் பதவி கொடுக்கிறோம், அங்கிருந்து வந்தவனே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறானே, 10 அமைச்சர் பதவி கொடுக்கிறோம், மற்றவங்களுக்குலாம் வாரிய பதவி கொடுக்கிறோம், பணம் 15 கோடி ரூபாய் ஒவ்வொருத்தருக்கும் பேசப்படுது, வந்தவங்களே சொல்றாங்களே. அதனால பேரம் பேசுனதை அங்கிருந்து வந்தவங்களே சொல்லும் பொழுது குதிரை பேரம் நடந்திருக்குது என்ற விஷயமானது ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்படுகிறது. அதனால 1993ஆம் ஆண்டு நரசிம்மராவ் அவர்களும் பூட்டா சிங் அவர்களும் தங்களுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக JMM கட்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா பணம் கொடுத்திருக்காங்க. இந்த பணம் கொடுத்த விஷயமானது பார்லிமெண்ட்லயே அன்னைக்கு கட்டுக்கட்டா எடுத்து காட்டினாங்க. சோ இப்படி குதிரை பேரம் நடந்த விஷயமானது அன்னைக்கு அம்பலமானதால ஒரு நாட்டின் பிரதமர் என்று கூட பார்க்காம நரசிம்மராவ் மீதும் பூட்டா சிங் மீதும் சிபிஐ ஆனது வழக்கு பதிந்தது. அதனால இன்னைக்கும் தமிழக முதலமைச்சர் கண்டிப்பா குதிரை பேரத்தில் ஈடுபட்டு இருக்கின்றார். பிரேமலதா விஜயகாந்த் அவங்களை கேட்கிறாங்க, ஏன்பா உங்க ஆபீஸுக்கு முகத்தை மூடிக்கின்னு யார் வந்தாங்க, எங்களுக்கு சொல்லணும் இப்போ அப்படின்னு கேட்கிறாங்க. இரண்டாவது, அதிமுகவில் இருக்கக்கூடிய 25 எம்எல்ஏக்கள் உங்களுக்கு ஆதரவளிக்கின்றார்கள் என்றால் எதனால ஆதரவளிக்கின்றார்கள், குதிரை பேரமா, அதை நீங்க தெளிவுபடுத்தணும் அப்படின்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சியும் சரி இந்த குதிரை பேரத்தை நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்காங்க. விஜய் தூய ஆட்சி தருவாரு, தூய சக்தி என்று சொன்னாரு. ஆனா வந்த பிறகு அவர் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் எல்லாருக்கும் அதிருப்தியை தருகிறது. அதனால நிச்சயமா வந்து இந்த குதிரை பேரத்துக்காக சிபிஐ ஆனது களத்தில் இறங்கி நம்ம விஜய் அவர்கள் மீது வழக்கு தொடுப்பதற்கான வாய்ப்பு 100% உண்டு அப்படின்னு இன்பதுரை அவர்கள் சொல்லியிருக்கின்றார். ஏன்னா அவர் உடைத்திருப்பது என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு பிரதான கட்சி. ஆதாரங்கள் திரட்டப்படுகிறது. அலேக்கா வந்து சிபிஐ ஆனது வழக்கு தொடுத்து யாரை தூக்கி போவோம்னு தெரியல. நம்ம ஜோசப் விஜய் முதல்வருடைய அறிவுறுத்தலின் பெயர்ல குதிரை பேரம் நடந்ததா இல்ல அவர் பேரை வச்சு வேற யாருன்னா குதிரை பேரத்தில் ஈடுபட்டாங்களா தெரியல. ஆனால் எல்லாமே வந்து ஜோசப் விஜய் என்ற முதல்வரை தான் அடையாளம் காட்டுறாங்க. அதனால அவர் பேர்ல சிபிஐ வழக்கானது பதிய வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே சிபிஐ ஆனது கரூர் விஷயத்துல அழகா ஸ்கெட்ச் போட்டு வச்சிருக்குது. இன்னொன்னு வருமான வரித்துறை வழக்கு இருக்கிறது. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தா எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஏமன் சோரன் முதலமைச்சர் இருந்தவர் உள்ள தூக்கி வச்சாங்க. அது மட்டும் கிடையாது, நம்முடைய அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சர் இருந்தார், தூக்கி வச்சாங்க. அது மட்டும் இல்ல, சந்திரசேகர் ராவ், அதாவது தப்பு பண்ணா மத்திய விசாரணை அமைப்புகள் யாரை வேண்டுமானாலும் உள்ள தூக்கி வைக்கும். ஆனால் நிச்சயமாக இந்த குதிரை பேரம் நிரூபிக்கப்பட்டால் உண்மைன்னு யாராவது அப்ரூவ் ஆனாங்கன்னா நிச்சயமா முதல்வர் மீதும் சிபிஐ வழக்கு பதிவதற்கான வாய்ப்பு இருக்குது. பொறுத்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. சோ போனவங்க எல்லாம் எடப்பாடியை நோக்கி வராங்க. அதிமுக நல்ல எழுச்சி பெற்றிருக்கிறது, புத்துணர்ச்சி பெற்றிருக்கிறது. அதற்கு இந்த 24 துரோகிகளுக்கு நம்ம நன்றி தான் சொல்லியாகணும். இன்னும் எத்தனை பேர் எடப்பாடி பக்கம் வரப்போறாங்கன்னு பொறுத்து பார்க்கலாம். இந்த வீடியோ தொடர்பாக உங்க கருத்து சொல்லுங்க. நன்றி.